கார்பெட் சுத்தம் செய்தல். கார்பெட் கிளீனிங். கார்பெட் அல்லது மேசை விரிப்பில் படியும் தூசி மற்றும் கரைகள் அதை அழுக்காக்குவதுடன் அதன் அழகையும் குறைக்கிறது. எனவே அதை அடிக்கடி சுத்தம் செய்வது அவசியம். கார்பெட்டை எப்படி சுத்தம் செய்வது என்று கற்றுக்கொள்வோம். கார்பெட் சுத்தம் செய்ய தேவையான பொருட்கள்: ட்ரை வேக்யூம் கிளீனர், கார்பெட் ஷாம்பு செய்யும் இயந்திரம், வெட் வேக்யூம் கிளீனர். கார்பெட்களை சுத்தம் செய்யும் போது இந்த விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள். கெமிக்கல் மற்றும் தண்ணீரை சரியான அளவில் கலந்து டைல்யூட் செய்யவும். இயந்திரத்தை இயக்கும் போது சரியான உடல் சமநிலையை பராமரிக்கவும். இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன் கம்பிகள் வெட்டப்படவில்லை அல்லது சேதமடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தவும். வேக்யூம் கிளீனரை இயக்கும் முன் உள்ளே ஏதேனும் இருக்கிறதா என பரிசோதிக்கவும். வேக்யூம் கிளீனரை பயன்படுத்துவதற்கு முன் எந்த நோக்கத்திற்காக எந்த வேக்யூம் கிளீனர் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலில் ட்ரை வேக்யூம் கிளீனர் மூலம் கார்பெட்டை சுத்தம் செய்யவும். வேக்யூம் கிளீனர் மின்சார சாக்கெட்டில் பொருத்தி அதை இயக்கவும். வெட் வேக்யூம் கிளீனரை இயக்க தொடங்கிய பிறகு ஹோஸ் பைப்பை பிடித்து கார்பெட்டை சுத்தம் செய்யவும். பைப் ஃப்ளோரில் டச்சிங் செய்யும்படி வேக்யூம் கிளீனரை இயக்கவும். கார்பெட்டை நன்கு வேக்யூம் கிளீன் செய்த பிறகு வெட் வேக்யூம் கிளீனரை அணைத்து அதை மீண்டும் பேண்ட்ரியில் சரியான முறையில் வைக்கவும். ட்ரை வேக்யூம் கிளீனர் மூலம் கார்பெட்டை சுத்தம் செய்த பிறகு அது ஷாம்பு செய்யப்படுகிறது. கார்பெட் ஷாம்பு செய்யும் இயந்திரத்தை பயன்படுத்த அதில் டஸ்கி TR101 கரைசலை சேர்க்கவும். இயந்திரத்தை இயக்கிய பிறகு அதன் கைப்பிடியை உள்ளே இருந்து பிடித்து ஸ்விட்சை அழுத்தி பயன்படுத்தவும். ஷாம்பு செய்யும் இயந்திரத்தை வட்ட இயக்கத்தில் நகர்த்தவும். இயந்திரத்தை ஆஃப் செய்ய ஸ்விட்சை ஆஃப் செய்யவும். கார்பெட்டை ஷாம்பு செய்த பிறகு கார்பெட்டின் ஈரப்பதத்தை உலர்த்துவதற்கு வெட் வேக்யூம் கிளீனர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இயந்திரம் கார்பெட்டில் உள்ள தண்ணீரை உறிஞ்சும். இதை முன்னும் பின்னுமாக நகர்த்தி கார்பெட்டின் மேற்பரப்பில் டச் செய்வதன் மூலம் ட்ரை வேக்யூம் கிளீனர் போலவும் பயன்படுத்தப்படுகிறது. கார்பெட் அழுக்கு மற்றும் தூசி காரணமாக அடிக்கடி அழுக்காகிவிடும். எனவே கார்பெட்டை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். இந்த வீடியோ மூலம் கார்பெட்டுகளை எப்படி சுத்தம் செய்வது என்று கற்றுக்கொண்டோம்.